கவின் டாடா படத்தோட பெரிய வெற்றிக்கு அப்புறமா பியார் பிரேமா காதல் படத்தை எடுத்த எலன் டைரக்ஷன்ல ஸ்டார் படத்துல ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் கொரியோகிராஃபர் சதீஷ் டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ண போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. அயோத்தி படத்துல நடிச்ச பிரீத்தி அசுரானி தான் கவினுக்கு ஜோடியா பிளே பண்ண போறாங்க. படத்துக்கு கிஸ்ன்னு டைட்டில் வச்சிருக்காங்க. கிஸ் படம் ஒரு ரொமான்டிக் காமெடி மூவியா ரெடியாக போகுது. இந்த படத்தோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை ரொம்ப சீக்கிரமாவே நம்ம எதிர்பார்க்கலாம். கேப்டன் மில்லர் படத்தோட ரிலீஸ் டேட் போஸ்டர் இப்ப வந்திருக்கு. படம் பொங்கல் ஸ்பெஷலா ஜனவரி 12 ரிலீஸ்னு இப்ப சொல்லிட்டாங்க. அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன்ல தனுஷ், சந்தீப் கிஷன், பிரியங்கா மோகன், சிவராஜ்குமார் இதுல நடிச்சிருக்காங்க. படத்துக்கு சென்சார்ல UA சர்டிபிகேட் வந்திருக்கு. இது ஒரு ஆக்ஷன் படமா ரெடி ஆயிருக்கு. பிரசாந்த் நீல் டைரக்ஷன்ல பிரபாஸ், பிருத்திவிராஜ், ஸ்ருதிஹாசன் நடிச்சு வெளிவந்த சலார் படம் 6 டேஸ் முடிவுல 500 கோடிக்கும் மேல கலெக்ஷன் கொடுத்துருக்குன்னு இப்ப அபிஷியல் போஸ்டர் வந்திருக்கு. சலார் படம் பிரபாஸ்க்கு ஒரு கம்பேக் படமாவே மாறி இருக்கு. சலார் படம் தியேட்டர்ல நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. ரிலீஸ் ஆகி 1 வீக்லயே OTT ரிலீஸ் டேட் இப்ப அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வர ஜனவரி 12 நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு 5 லாங்குவேஜ்ல ப்ரீமியர் பண்ண போறாங்க. பிரபாஸோட நெக்ஸ்ட் படத்தோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்தை மாருதி தான் டைரக்ஷன் பண்ண போறாரு. இந்த படத்துல மாளவிகா மோகனன் ஹீரோயினா நடிக்க போறாங்க. சஞ்சய் தத் இந்த படத்துல வில்லனா நடிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஷாருக் கானோட டங்கி படம் இப்போ வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல 323 crore மேல கலெக்ஷன் கொடுத்துருக்குன்னு இப்போ அபிஷியலா சொல்லிட்டாங்க. ஷாருக் கானுக்கு டங்கி ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. டே டு டே சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க.